எம்ஜிஆருக்கு அதிகமான பாடல்கள் எழுதியவர் கவிஞர் வாலி. அவர் ஒரு பிரபல பாடலின் அனுபவத்தை சொன்னதை நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது எம்ஜிஆர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் படத்துக்கு படம் பாட்டுக்கு பாட்டு அவரை தூக்கு தூக்குன்னு தூக்குறவன் நீதான்யா, ஏயா உங்களுக்கு இந்த வேலை என்று என்னை செல்லமாக கடிந்து கொண்டார் எங்க ஊர் பக்கத்து காங்கிரஸ்காரர். அடியேன் எம்ஜிஆருக்கு எழுதிய 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், நான் ஆணையிட்டால் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், உதய சூரியன் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலே நான் செத்து பழிச்சவன்டா. இந்த பாடல்களை எல்லாம் எம்ஜிஆருக்கு மட்டுமே பொருந்தும். இவையெல்லாம் கதாநாயகனுக்கான பாட்டாக கருதப்படாமல் எம்ஜிஆருக்காகவே எழுதப்பட்ட பாடலாகவே கருதப்பட்டது. இந்த பாடல்களால் எம்ஜிஆர் ஏழை எளிய உள்ளங்களில் போய் உட்கார்ந்து கொண்டார். குப்பத்து குடிசைகள் வாத்தியார் என அவரை வாஞ்சையுடன் கூப்பிட்டு குலதெய்வமாய் குலவை எழுப்பினார். எம்ஜிஆருக்கு நான் எழுதிய பாட்டுகள் எல்லாம் தணிக்கை அதிகாரிக்கு தலைவலி கொடுத்தது. அதனால் பாதிக்கப்பட்ட திரு நாகி ரெட்டியார் என்னை ஒரு நாள் அவசரமாக அழைத்து, மிஸ்டர் வாலி, எம்ஜிஆருக்காக நீங்கள் எழுதி ரெக்கார்ட் பண்ண பாட்டை எதுக்கும் முன்கூட்டியே சென்சார் ஆபீஸ்ல காட்டிடலாம்னு முடிவு பண்ணினேன். மிஸ்டர் காசிபதி என் நண்பர், அவர்தான் சென்சார் ஆபீசர். கொண்டு போய் பாட்டை காமிச்சா பல்லவி சரணம் எல்லாத்தையும் ஆன்டி கவர்மெண்ட் ஆகி இருக்குன்னு அப்ஜெக்ட் பண்ணிட்டாரு என்று சொல்லி நிறுத்தினார். அது எங்க வீட்டு பிள்ளை படத்துக்கான பாடல். வாலி, நீங்க எழுதுனதுல பிள்ளையார் சுழித்தான் ஆட்சேபிக்கல என்றார் வசனகர்த்தா சக்தி கிருஷ்ணன். டோட்டல் சாங்கையும் மாத்திடுங்க வாலி, புதுசா ரெக்கார்டு பண்ணிடலாம் என்றார் நாகிரெட்டியார். ஒரு வார்த்தை எம்ஜிஆர் கிட்ட சொல்லிட்டு செய்யலாமே என்றேன் நான். சரி என்று தலையசைத்து விட்டார். எம்ஜிஆரை அன்றே பார்த்து சென்சார் ஆட்சேபித்ததை சொன்னேன். எம்ஜிஆர் முகம் ஜிவ்வென்று சிவந்தது. இந்த பாட்டை என்கிட்ட காட்டாமலே ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்ப வந்து காட்டுனா என்ன அர்த்தம் என்று பாட்டு பிரதியை என் கையில் எம்ஜிஆர் திணித்தார். அண்ணே, உங்ககிட்ட பாட்டை காட்டாம எப்படின்னே ரெக்கார்டு நடக்கும்? போன வாரம் நானும் ராதாகிருஷ்ணனும் வந்து பாட்டை காட்டணும், உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு செல்லமா என் கண்ணத்தை கிள்ளிட்டு ராதாகிருஷ்ணனோட தனியாக பேச போயிட்டீங்க என்றேன் நான். வழக்கம் போல வழக்கரத்தால் தன் மூக்கை வருடி விட்டு அப்படியா என்று எம்ஜிஆர் சமாதானம் அடைந்து பாட்டை வாங்கி பார்த்தார். எம்ஜிஆர் கோபம் எப்போதுமே சோனையல்ல, ஊசி தூற்றல். பல்லவி சரணம் இந்த ரெண்டிலும் இன்ன வரிகள் கூடாதுன்னு சென்சார் ஆபீசர் சொன்னார்னு நாகி ரெட்டியார் என்கிட்ட சிவப்பு மையால் கொடிட்டு இருந்த பாட்டு வரிகளை காட்டினாரானே. கிட்டத்தட்ட வேற பாட்டை எழுதி ரெக்கார்டு பண்ணாதான் நல்லா இருக்கும். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்று நான் வாக்கியத்தை முடிப்பதற்குள் ரொம்ப அக்கிரமம். ஆமாண்ணே, நம்ம பாட்டுனாலே சென்சார் இப்படித்தான் என்றேன். உடனே எம்ஜிஆர், நான் சென்சாரை சொல்லல, நீங்க எழுதி இருக்கிறத ரொம்ப அக்கிரமம்னு சொன்னேன் என்று கூறி என்னை பார்த்தார். நான் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சேன். எம்ஜிஆர் என் பாட்டை வைத்துக்கொண்டு போஸ்ட்மார்டம் செய்யலானார். நான் அரசன் என்றால், என் ஆட்சி என்றால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்கள்னு பல்லவி எழுதியிருந்தேன். இது பற்றி எம்ஜிஆர், இங்கேயும் அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது, அப்போ அவங்க ஆட்சியில ஏழைகள் வேதனை படுவாங்கன்னு அர்த்தமாகுது இல்ல, இது நமக்கு தேவையா? ஏன் வேண்டாத வம்ப விலைக்கு வாங்கணும்? எதையும் இலைமறைவா கைமறைவா சொல்லலாமா? இப்படி தேங்காய் உடைச்ச மாதிரி சொன்னா என்ன அர்த்தம் என்று என் பல்லவிக்கு புதிய வியாக்கானம் சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். இப்படியெல்லாம் அர்த்தம் பண்ணா எப்படின்னு என்று நான் சற்றே சலித்தேன். நீங்க எழுதுவீங்க, பாடுறவன்னா எந்த வரியையும் கழகத்தோட கலர் கொடுத்துதான் பார்ப்பாங்க என்று குரலை சற்று உயர்த்தி பேசினார் எம்ஜிஆர் அவர்கள். பிறகு சரணங்களை அக்குவேறு ஆணிவேராக அலச ஆரம்பித்தார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் என்று முதல் சரணத்தில் எழுதியிருந்தேன். காக்கைகள் என்னும் வார்த்தையை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்று சென்சார் ஆபீசர் குறிப்பிட்டிருந்தார் என்றேன். அவர் சொன்னது கரெக்ட் என்றார் எம்ஜிஆர். எப்படி என்ன என்றேன் நான். காக்கைங்கிற வார்த்தை காமராஜரோட தொண்டர்களை குறிப்பிட்ட மாதிரி எடுத்துக்க மாட்டாங்களா என்று வினவினார். இது என்னன்னே, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சிரிச்சேன். கழகத்துல சில பேச்சாளர்கள் காமராஜரோட நிறத்தை வச்சு காக்கைன்னு பேசுறாங்களே, அப்புறம் எப்படி என்று சற்று கோபத்தோடு கேட்டார் எம்ஜிஆர். சரி, அது இருக்கட்டும். 2வது சரணத்துல ஒரு தலைவன் உண்டு, அவன் கொள்கை உண்டு அப்படின்னு வருதே, அதுலேயும் தலைவன்கிற வார்த்தைய மாத்த சொல்றாங்க என்று நான் சொல்ல, நான் பாடுறப்போ தலைவன்கிற வார்த்தை அண்ணாவை தானே குறிக்கும், அதை எப்படி அனுமதிப்பாங்க? நான் சென்சார் ஆபீசரா இருந்தேன்னா மொத்த பாட்டையும் மாத்த சொல்லி இருப்பேன் என்று சிரித்தபடி மேலும் அவரை பேசினார். ஆண்டவனே, நீர் காதல் பாட்டு எழுதினா 2-3 அர்த்தம் வர்ற மாதிரி எழுதுறீது, என்னுடைய சோலோ பாட்டு எழுதினா அதுல ஏகப்பட்ட அர்த்தங்கள் வர்ற மாதிரி எழுதுறீது, அது ஆளுங்கட்சிக்கும் அலர்ஜியாய் இருக்குது, பாட்டை கொண்டு பதவியில் இருக்கிறவர்களை பயமுறுத்துற கவிஞர் நீதான்யா என்று என் கன்னத்தில் செல்லமாக அறைந்தார். பிறகு அந்த பாட்டுதான் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்று மாறி வந்தது.
ஆட்சியையே கவிழ்த்து போடும் அளவு என் பாட்டுகளுக்கு பலம் இருந்ததாய் நான் எண்ணினால் அது பைத்தியக்காரத்தனம். அந்த பாட்டு வரிகள் எம்ஜிஆர் உதடுகளில் ஏறி உட்கார்ந்ததால் தான் எளிய சொற்கள் கூட எரிக்கற்களாக மாறி குற்றமுள்ள நெஞ்சங்களை குறிவைத்து சுட்டன என்கிறார் கவிஞர் வாலி. எம்ஜிஆர் பாட்டுகளின் பலமும் வெற்றியும் தெரிகிறதா?